அதிகாரம் Romans chapter 4. ரோமர் 4ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். 18 21 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆபிரகாமை குறித்து பவுல் எழுதுகிறார். ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் 18 21 உள்ள வசனங்களை நான் வாசிப்பதை கேளுங்க. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுடனாய் இருந்தபோது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. செய்திக்காக யாராவது ஒரு ஜெபம் பண்ணுங்க. அன்பின் நேச பிதாவே, இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். விசேஷமாய் இந்த கடைசி வாரத்திலே எங்களை நிற்க வைத்த கிருபைக்காக நன்றி. கொடுக்க போற செய்தி ஆண்டவரே எங்களுக்காகவே இருக்கட்டும் சுவாமி. கர்த்தாவே, இதோ தாசனை மறுத்து நீ வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகள் இருக்குள்ள கருப்புள்ள பட்டயம் ஆண்டவரே, அது வெறுமையா திரும்பி வராது என்று சொன்ன தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே. நீரே அவரை வல்லமையா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி வைத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை நமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து ஆதியாகமத்தில் அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் 18 21 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது பவுல் எழுதுகிறார், ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து எழுதுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல நம்ம சபையில் இருக்கிற விசுவாசிகள் விசுவாசத்தை குறித்து நான் அநேக இடங்களில் நான் பேசுவேன். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதி ஆகமத்தில் எழுதப்பட்ட ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து பவுல் ரோமரில் எழுதி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க. 18வது வசனம். உன் சந்நிதி இவ்வளவாய் பெருகி இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு எதுவும் இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே ஒரு துளியும் அவன் பலவீனமாய் விழுந்ததில்லை என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நம்ம சில நேரங்களில் விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுறோம். ஆமென். நம்மளே மற்றவங்களுக்கு தைரியப்படுத்துகிறவர்களாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நாமே பயந்து பிற ஜாதி நமக்கு பலருள்ள வார்த்தைகளை கேட்கிற அளவுக்கு நம்ம விசுவாசம் அப்படி இருக்கிறது. அப்பேற்பட்ட விசுவாசம் இருக்கக்கூடாது. நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம். ஆமென். எப்பேற்பட்ட சூழ்நிலை மத்தியிலும் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். காரணம் எல்லாம் அவருக்கு லேசான காரியம். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் மேல அதிகமாய் ஜனங்கள் விசுவாசிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆபிரகாம் ஒரு கால் ஆண்டவர் கொடுக்காம இருந்தாலும் அந்த உலகத்துல விசுவாசம் வந்திருக்காது. ஆமென். அவர் விசுவாச தந்தை என்று கர்த்தர் அழைத்து இருக்கிறார். ஆமென். என்னவா? தகப்பன், தந்தை, தகப்பன் என்று அழைக்கப்பட்டு இருக்கிறார். என்ன சொல்றார் இந்த இடத்துல? அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. சில நேரம் நம்மள சோர்ந்து போயிடுறோம்.
ஆமென். அது காரணம் மாமிசம். நம்ம தான் ஒரு மாமிசத்தர் இல்லையா? மாமிசத்துல நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறோம். ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். பலப்படுத்துற கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். தைரியப்படுத்துற கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். ஆமென். சுகம் தருகிற கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். காரணம் அவருடைய சரீரத்தை ரத்தத்தை நீ நாம பெற்றுக் கொள்கிறோம். அப்ப அவர் நம்ம சரீரத்துக்குள்ள அவர் வந்து தங்குகிறார். ஆமென். நமக்குள்ள இருக்கிறார்னா யார் அவரு? கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் அவர் நமக்குள்ள இருக்கிறார். ஆனால் சில நேரங்களிலே மாமிசத்துல நாம் அவரை விட்டு விலகி போயிடுறோம். சோர்வான ஆவிக்கு நம்ம போயிடுறோம். ஏன் கர்த்தாவை எதுக்குன்னு நம்ம கேட்டுறோம். ஆமென். அது மாமிச பலவீனம். ஆனா மறுபடியும் நம்ம என்ன செய்யறோம்? நம்மளே தேடி நம்மளே உற்சாகப்படுத்தி என் கர்த்தர் இருக்கிறார், ஏசப்பா இருக்கிறார், எல்லாத்தையும் அவர் செய்வான். பாருங்க சொல்றான் 99 100 வயது. யாருக்கு? ஆபிரகாம் எத்தனை வயசு? எந்த வயசுல ஆண்டவர் அவனுக்கு குழந்தை கொடுக்கறேன்னு சொன்னாரு? பரவாயில்லப்பா, நம்ம வயசு மாத்திரம் கரெக்டா சொல்றீங்க. ஆனா உங்க வயசு மாத்திரம் சொல்ல மாட்டீங்க. கேக் வெட்டும் போது சொல்லுவீங்க, வயசு மாத்திரம் சொல்லிடாதீங்க. வயசை சொல்லணும், அப்பதான் கூட்டி கொடுப்பார் கர்த்தர். பெருமையா சொல்லணும். 60 வயசு ஆச்சு, எனக்கு 60 வயசு கர்த்தர் ஆயுஷ்னால கூட்டி கொடுத்து இருக்கிறான். 55 போயிட்டானே, 5 வருஷம் நான் லீடிங்ல இருக்கிறேன்னு நன்றி சொல்லணுமா சொல்லக்கூடாது? நிறைய பேர் பர்த்டே எல்லாம் வயசுலாம் சொல்லணும். மற்றவங்க வருவாங்க, அப்பா ஆண்டவரே அவருக்கு 60 வயசு கொடுத்திய, 65 வயசு கொடுத்திய. எனக்கும் கூட அந்த ஒரு விசுவாசம் அந்த கேக் கட்டிங்ல மற்ற ஜனங்களுக்கு வரும். ஒவ்வொரு நாளும் ஆண்டு கூட்டி கொடுக்கற நன்றி சொல்றேன்னா, வருஷங்களை கூட்டி கொடுக்கும் போது வயசு சொல்றது என்ன தவறு? ஆமென். சொல்லணும். சொல்லாம போனா பொண்ணை கொடுக்காம போயிட போறாங்க. பொண்ணை கொடுப்பாங்க எந்த வயசுக்கும். 35 வயசு ஆச்சு, உனக்கு 32 வயசு ஒரு பொண்ணு வச்சிருப்பார் கர்த்தர். தேவன் மேல விசுவாசம் வைக்க வேண்டும். ஆமென். நம்மலாம் தேவன் மேல விசுவாசம், நம்பிக்கை, நம்புதல் அத்தனை மேல இருக்கணும். பாருங்க, 100 வயசு 25 வயசு இருக்கும் போது கர்த்தர் சொன்னார், ஒரு குழந்தை கொடுப்பேன், பெரிய ஜாதியாக்குவேன், மணலை போல அவர்கள் பெருக்க பண்ணுவேன், அவங்க மத்தியில ராஜாக்களை நான் உருவாக்குவேன். 25 வருஷம் வெயிட் பண்ணோம். 24 போட்டாங்க. ஆமென். நீங்க யாரும் 24ன்னு சொல்லுங்க. கடைசியில ஸ்டெல்லா 25 வயசுன்னு சொல்லுங்க. இப்போ 25 வருஷமா காத்து நிற்கிறார் தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்காக. இன்னைக்கு கல்யாணம் ஆயிட்டு 6 மாசத்துக்குள்ள ஒண்ணு இல்லைன்னா, ஆமென், என்ன சொல்றாங்க? 4 மாவடிக்கு போ, அங்க ஜெபம் பண்ணுவார். போ ஜீசஸ் கால் போ, அங்க ஜெபம் பண்ணுவாங்க. போ அந்த பாஷையிட போ, இந்த பாஷையிட போ, அந்த பாஷை விட. விசுவாச தந்தையில் அழைக்கப்பட்டவர் எங்கன்னா போனாரா? 24 வருஷத்துல எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, 75 வயசுல குழந்தை கொடுக்குறேன்னு சொன்னாரு. இன்னைக்கு 100 வயசு ஆச்சு. பாஸ்டர் ஐயா, ஐயா எனக்கு சொல்லுங்க ஐயா, எனக்கு யாவல ஐயா, யாவல போய் கேட்டார் ஆபிரகாம். வாக்கு தத்தத்தை கொடுத்த கர்த்தர் மேல் அவர் விசுவாசமா இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. நீ எங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ யாரு ஊழியக்காரனுக்கு போய் எனக்காக ஜெபம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், யாரெல்லாம் ஒரு ஊழியக்காரருக்கு போறாங்களோ, யாரெல்லாம் ஒரு தீர்க்கதரிசிகிட்ட போறாங்களோ, யாரெல்லாம் அங்க போறாங்களோ, அவங்களுக்குள்ள தேவன் மேல விசுவாசம் இல்லை. கர்த்தர் நிச்சயமா கொடுப்பார், 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 கொடுப்பார். 25 வருஷமாய் குழந்தை இல்லாத ஆபிரகாமுக்கு கர்த்தர் குழந்தை கொடுத்தார் என்று சொன்னால், திருமணமாகி 5 வருஷம் இருக்கும்போது கர்த்தர் கொடுக்குவாரா கொடுக்க மாட்டாரா? நம்ம கேட்கணும். நமக்கு தேவைத்தானே நம்ம கேட்க முடியும். கேட்கிற அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான். கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. எந்த நேரத்தில் உன் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். ஆமென். நிச்சயமா இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நாளும் இந்த உலகத்துல மல்லடியா இருப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்ட நீ நாமும் நம் பிள்ளைகளை கொடுக்க மாட்டாரா? பேசுங்க, கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். பாரு, கொடுக்காதவரு கொடுப்பார் என்றார். கொடுக்கிறவங்க வாய மூடி உட்காந்துக்கிறீங்க. விசுவாசம் இருக்கணும். 100 வயசு 1% கூட ஒரு விசுவாசத்துல பலவீனமா
போல. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாய் இருக்கவில்லை. எதிரே பலவீனமாய் இருக்கவில்லை, விசுவாசத்துல. ஆமென். வலியமா ஏன் விசுவாசத்துல குறைஞ்சிட்டீங்க? மற்றவங்களை நீங்க பலப்படுத்தணும். அதுதான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். நான் ஒரு காலம் விழுந்துடும், மாமிசத்துல விழுந்துடுறோம். ஆமென். ஆனா அடுத்த நிமிஷம் என்ன செய்யறோம்? கர்த்தர் அவர் தானே சுவாசத்தை நம்மளுக்கு கொடுத்தார். அவர் தானே கருவில் உருவாக்கும் பொழுது நம்மளை பெயர் சொல்லி அழைத்தார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம அழைச்சிட்டாருன்னா நம்ம சாப்பாடு போட மாட்டாரா? வேலை கொடுக்க மாட்டாரா? பிள்ளைகளை கொடுக்க மாட்டாரா? ஆசை கொடுக்க மாட்டாரா? அந்தஸ்து கொடுக்க மாட்டாரா? எல்லாம் கொடுப்பார். ஆனா அவரோடு நாம் இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். நாம் அவரோட இருக்கணும். அப்பதான் அவர் நம்மோட கூட இருப்பார். நாம் அவரோடு இல்லாம இருந்தா நமக்கு எப்படி காரியங்களை அவர் வாழ்க்கை செய்வார்? முடியாது. நாம் அவரோடு கூட இருக்கணும். அப்பதான் எல்லாம் உங்களுக்கு கூட கூட்டி கொடுக்கப்படும். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஏன்னா இனி வர நாட்கள்ல விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். சும்மா அவங்க பேச இவங்க பேச யாரை பேச கேட்டு கல்யாணமே பணம் விட்டுக்கிறார் இப்ப. ஏன்னா அவர் சொல்லிட்ட மாதிரி நாளைக்கு காலையில் ஆண்டவர் வந்துருவாரு, அதனால கல்யாணம் பண்ணாதீங்க. எப்படியெல்லாம் மூட நம்பிக்கை பாருங்க. நீங்க வந்து 2வது வருகை பத்தி எங்க பாரு டிவில சொல்றாங்க, சொல்லட்டும். ஆனா 2வது வருகைக்கு நீ எப்படி ஆயத்தமா இருக்கிற அதை யாரா டீச் பண்றாங்களா? பாவத்தை குறித்து பேசுறாங்களா? அக்கிரமத்தை குறித்து பேசுறாங்களா? அநியாயத்தை குறித்து பேசுறாங்களா? தேவனுக்கு விரோதமான கள்ள தீர்க்கதரிசிகள் பேசுறதை பத்தி யாரா பேசுறாங்களா? இல்ல. விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் வருகிறார். ஆண்டவர் மறுபடியும் வரப்போகிறார். ஆமென். நியாய தீர்க்க அவர் வரப்போகிறார். ஆமென். அவர் மறுபடியும் வந்தாருன்னா பிசாசு ஓட்ட மாட்டாரு, நோயாளிகள் சுகந்தம் பண்ண மாட்டாரு. அதுதான் இப்போ அநேக ஆட்களை கொண்டு, பரிசுத்தவான்களை கொண்டு அநேக காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். அவர் மறுபடியும் வருகிறார், நியாய தீர்க்க வருகிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. முடிஞ்ச தொடர்ந்து வருகிற நாட்களில 2வது வருகை குறித்து கர்த்தர் பேசுவார். நம்ம ஆயத்தமா இருக்கணும். விழித்திருந்து அவருடைய வருகைக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். ஆமென். விசுவாசம் பாருங்க. ஏறக்குறைய 100 வயதுள்ளவனா இருந்த போது, எத்தனை வயசு? 100 வயசு. வாசிக்குமா? அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனா இருந்த போது தன் சரீரம் அவனுக்கே தெரியுது, செத்து போச்சுடா, ஒண்ணு இல்லடா. 100 வயசுல எப்படி இருந்திருப்பாரு? ஒரு ஸ்டிக் ஒன்று வச்சுட்டு இருப்பார் இல்லையா? சொல்லுங்க அல்லேலூயா. 100 வயசுல எப்படி இருப்பார் ஒரு மனுஷன்? அவன் சரீரம் எப்படி இருக்கும்? 4 பேர் பிடிக்குமா பிடிக்கக்கூடாது. இப்ப இருக்கிற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு, வஸ்கோட்டா பிரியாணி சாப்பிட்டு 40லயே 2 பேர் இட்டுன்னு போகணும், பிடிச்சுன்னு போகணும். அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஹெல்த்தியா இல்ல. ஆமென். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. என்ன போலாம் வஸ்கோட்டா பிரியாணிக்கு? போலாம் பிரதரா? எத்தனை? யார் சொல்லு? அவன் சின்ன பண்ண பார்த்தா 16 வயசு. அவங்க போறான், சாப்பிட்டு அப்படியே போலான்னு பாக்குறாங்க. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. மாமிச பிரியர்கள் தரிதர்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதான் மாமிச பிரியர் தான். லோத்து காலத்துல மாமிச பிரியர்கள் தான் அதிகமா இருந்தாங்க. கொஞ்சம் அப்படியே ஒரு வாசனை வந்தா போதாங்க, நான் சாப்பிடுவேன்னு சொல்லுவாரு. 1/2 kg கறி சாப்பிட்டுப்பாரு. அது கொஞ்சம் இருக்கணுங்க. என்னவா இருக்கணுமா? ஆமா, அது கொஞ்சம் இருக்குன்னு சொன்னார். என்ன ஆச்சுன்னா பிபில கொலஸ்ட்ரால் அட்மிட் ஆகிக்கிறாரு. அது கொஞ்சம் இருக்கணும், டெய்லி கொஞ்சம் இருக்கணும்னு நினைச்சு வருது, போயிட்டாரு. எப்போ நம்ம இந்த உடலை, நான் சொல்றேன் பாருங்க, எப்போ இந்த உடலை நாம் ஆண்டவருக்காக அர்ப்பணித்தோமோ சாப்பாட்டுல உஷாரா இருக்கணும். ஏன்னா உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். நம்மளாம் தெரிந்து கொண்டதுக்கு காரணம் நம்ம வியாதி எடுக்கிறதுக்கு அல்ல, அவன் நாமத்தை அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னா ஊர்ல போறவங்களுக்கெல்லாம் தொண்டையில கத்தி வைன்னு சொல்லல. யாரெல்லாம் தேவன் நாமத்தை அறிவிக்கிறாங்களோ அவன் தொண்டையில கத்தி வைக்கிற காரணம் அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய காத்து வைக்கிறான். அதனால நம்ம எல்லாம் என்ன இருக்கணும்? போஜனத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் நம்மளை ஏதோ செய்ய போறாரு, ஏதோ ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு. நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் தேவையா தேவையில்லையா? ஐயோ என்னங்க பண்றதுங்க,
என் குடும்பம் எங்க விசுவாசங்கள்லாம் ரொம்ப அனுப்புங்க. ஒரு வீட்டுக்கு போனா மீன் போடுறாங்க, ஒரு வீட்டுக்கு போனா கறி போடுறாங்க, ஒரு வீட்டுக்கு போனா பிரியாணி போடுறாங்க. யார் சொல்றது? அந்த மாதிரி கரெக்டா சொல்றீங்க பாஸ்டர். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுல பரவாயில்ல, சாப்பிட்டு கூட பரவாயில்ல. அப்ப சொல்லுவாங்க, போன முறை நல்லா செய்திருந்தீங்க, அந்த மறுபடியும் நல்லா இருந்துச்சுங்க. இது எதுக்கு போனாலும் தெரியாது. அதுக்கப்புறம் சுகர் வந்துடும், பிபி வந்துடும். எல்லாம் உபவாசம் போட்டு யார் ஜெபம் பண்ணுகிறது? விசுவாசிக்கு ஜெபம் பண்ணுகிறது. ஆமென். சாப்பிடுறது யாரு? ஐயோ அந்த பாஸ்டருக்கு சுகர் ஆயிடுச்சு. ரோட்ல போற முன்சாமி கூட சுகர் வந்திருக்காரு. சுகர் ஆயிடுச்சு. சுகர் பரவாயில்ல, பிபி கொஞ்சம் ஏறிடுச்சு. டெய்லி அந்த கறி சாப்பிட்டா எப்போ ஊழியத்துக்கு வந்து என் உடல் ஆரோக்கியத்தை கரெக்டா வச்சுக்கணும். ஆமாமா, கரெக்டா? முடி கிழத்தது கரெக்டா? கரெக்டா வச்சுக்கணும். உடலை எப்படி வச்சுக்கணும்? போடுறாங்களேன்னு போட்டு சாப்பிட்டே இருக்கக்கூடாது. என்னது? சாப்பிட்டே இருக்கக்கூடாது. என்ன பண்ணுறதுங்க? எங்கே போனாலும் எங்கள் சபை விசுவாசிகள்லாம் ரொம்ப இதுங்க. நான் வானான்னு சொன்னால் கூட போட்டு கொடுக்குறாங்க. இதே ஒரு வாரம் சாப்பிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க பாஸ்டர். கடைசியில் வியாதியில் போய் உக்காந்துருவாங்க. அதுக்காக சபை மக்கள்லாம் உபவாசம் இருந்து, ஆமென், ராமம் புருஷனுக்கு சோறு போடுறதோ இல்லையோ பாஸ்டருக்காக உபவாசம் வந்து ஜெபம் பண்ண இருப்பான். ஏன்னா நான் சொல்றேன், நம்மெல்லாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. தேவனால் ஆபிரகாம் அழைக்கப்பட்டான். ஆமென். உன் வீட்டை விட்டு, நாட்டை விட்டு, சொந்தக்காரனை விட்டு, அவனை விட்டு, இவனை விட்டு வெளியே வா. நான் காண்பும் தேசத்துக்கு போ. நான் உன்னை உயர்த்தி ஆசீர்வாதத்து பெரிய ஜாதிகள் ஆக்குவேன். 100 வயசு ஆச்சுங்க, உடம்பே செத்து போயிருக்குது. ஆமென். நல்லா இருக்குமா உடம்பு? ஆமென். அடுத்தது வாசிங்க. சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாத இருந்தான். அவனாத்தையும் கண்டுக்கல. அவ்வளவுதான். 2 பேருக்கும். இவனுக்கு 100 வயசு. சாராள் அம்மாவுக்கு தாய் எத்தனை வயசு? 90 வயசு. 10 வருஷம் டிஃபரெண்ட். ஆமென். அந்த காலத்துல 10 வருஷம் டிஃபரெண்ட். அடுத்த வருஷத்தை வாசிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் 24 வருஷம் காத்து நிறுந்தாமா. எனக்கு ஒரு ஆண்டவர் ஒரு குழந்தை கொடுக்குறேன்னு சொன்னார். இல்லையா? அவன் விசுவாசத்தை விட்டு விலகி போல ஒரு நொடியில, அதாவது 1% கூட, துளி % கூட அவன் பலவீனம் ஆகல. விசுவாசத்துல அப்படியே இருந்தான். விசுவாசத்திலே இருந்தான். ஆமென். வாழ்க்கையில போராட்டமா? என் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். விசுவாசிங்க, நிச்சயமா பதில் உண்டு. நம்ம ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும், விண்ணப்பத்திற்கும், வேண்டுதலுக்கும் கர்த்தர் சமூகத்தில் ஆமென் என்ற பதில் கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். உற்சாகமாய் அப்படியே ஜெபம் பண்ணே இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வான். நம்ம விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். வருஷத்தின் 2வது மாசத்துல கடைசி நாள் இன்னைக்கு 28 இல்லையா? கரெக்டா இருக்கிறீங்க. ஆமென். 28ஆம் தேதி முடியுது. ஆமென். 28ஆம் தேதி மாசம் முடியுது. 20 லீப் இயர்னு சொல்லுவாங்க இல்லையா? அது எப்போ? அது சனிக்கிழமையா? லீப் இயர்னு சொல்லுவாங்கல்ல, 4 வருஷத்துக்கு ஒரு முறை வரும். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தாங்களோ இது பரவாயில்ல. 29ஆம் தேதி எவனா பிறந்தானோ அவனுக்கு எத்தனை வருஷம் ஒரு முறை பர்த்டே? 4 வருஷத்துக்கு. எவ்வளோ கேக்கு மீதி, எவ்வளோ பிரியாணி மீதி. ஆனா ஒரு வருஷத்துக்கு வருத்தப்படுமா? மாசம் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்னா வந்துக்கோமே, கிஃப்ட்னா வந்துக்கோமே. யாருன்னா 28ஆம் தேதி பிறந்திருக்கிறீங்களா? இல்ல. நல்லது. என்ன சொல்றாருங்க? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல 1 - 6 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி ஆபிரகாமை குறித்து
மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் Genesis chapter 17 verse 1 to 6 வாசிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. பாருங்க, விசுவாசத்துல ஒரு துளியும் அவன் பலவீனத்தை விடாதபடி வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தில் அவன் இருந்தான். அந்த விசுவாசத்தில் இருக்கும் போதும் கூட அந்த வயதுல கர்த்தர் சொல்றா, நீ உத்தமனாயிரு. ஆமென். விசுவாசம் இருக்க வேண்டும். ஆனால் நாம் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? உத்தமனாய். நிறைய பேர் கர்த்தரை விசுவாசிப்பாங்க, ஆனா தேவனுக்கு அவங்களுக்கும் எந்த சம்மதமும் இருக்காது. ஆமென். 24 வருஷம் ஒரு துளி கூட பலவீனமா விழலாம் விசுவாசத்துல. ஆனா 99 வயசு இருக்கும் போது கர்த்தர் சொல்றார், ஆமென், அல்லேலூயா, நீ உத்தமனா வாழ கத்துக்கோ. என்னைக்கு நம்ம ஆயுசு நாட்கள் கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஏன்னா ஜீவனுக்கு சொந்தக்காரர் யாரு? கர்த்தர். அவர் தான் அந்த சுவாசத்தை கொடுத்தார். கொடுக்கவும் தெரியும், எடுக்கவும் தெரியும். ஆமென், அல்லேலூயா. இந்த உயிர் அவருக்கு தான் இருக்கிறது. ஏன்னா யோபுடைய வாழ்க்கையில பிசாசானவன் அநேக காரியங்களை கொடுத்தான். ஆண்டவர் சொன்னார், நீ எதனையா பண்ணியா இவனுக்கு, யாருக்கு? யோபுக்கு. எதனா பண்ணி யோபுக்கு எதனா பண்ண, ஆனா உயிர் மேல மாத்திரம் கை வைக்க அதிகாரம் எனக்கு தான் யாரு. அதனால உங்க ஜீவனை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. அவர் தான் நமக்கு, அவர் எத்தனை வருஷம் நம்மளை வைக்க ஆயத்த வச்சிருக்கிறோம், அது வரைக்கும் கர்த்தர் நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. 99 வயதுல கூட ஆண்டவர் சொல்றார், நீ உத்தமனா நடு. யாரா 99 வயசு இருக்கிறீங்களா? யாரா இருக்கிறீங்களா? இருக்கணும்பா. வருகிற நாட்கள்ல 99 இருக்கும். கொஞ்ச நாள் இந்த சத்தம் இல்லாத இருந்துச்சுப்பா. எதுவும் அவன் பேசினா தானே இருக்கும். ஆமென். 99 வயசு எப்படி இருக்குன்னு சொல்றாரு ஆண்டவர். பாஸ்டர் காடு அந்த அந்த 60 வயசு ஆனோடனே பெரிய கிழவ மாதிரி ஆயிடுறாங்க அந்த காலத்துல எல்லாம். இப்ப 60 வயசு ஆனாதான் குமரன் மாதிரி இருக்கிறோம். நல்லா டிஷர்ட் போட்டு டை அடிச்சுன்னு மியூசிக்கெல்லாம் டை அடிச்சு நாடிக்கலப்பா, மியூசிக்கெல்லாம் அடிக்கிறதுங்க, நல்லா டை அடிச்சுன்னு சும்மா ஸ்மார்ட்டா இருக்கிறோம். ஆமென். அப்ப அந்த காலத்துல பார்க்கும்போது 60 வயசுல அவன் தான் முடிஞ்சிடுச்சு. அவர் ஒரு தின்ன ஓரமா உட்கார வச்சிருவாங்க. இப்ப வயசெல்லாம் தெரியுது இல்லை. ஆமென். ஏன்னா அந்த மாதிரி மேக்கப் எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஆமே, அது கூட ஆமே. எதுக்கு ஆமேன்னு சொல்றது தெரியல. ஓகே விடு, ஆமேன், ஓகே. எல்லாம் சின்ன பருவ மாதிரி இருக்கணும். ஏன்னா நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், நான் ஒரு இடத்துல சொன்னேன், ஆண்டவர் 3 வருஷம் வரையிலும் அவர் ஊழியம் செய்தார். அவர் நமக்காக ஜீவனை விட்டார். ஆமே. எத்தனை வருஷம்? 33 வயசு வரைக்கும் அவர் இருந்தார். அவர் வாலிபனாவே இருந்தார். அப்படிதான் இருந்தாரு. அவர் ஏற்றுக்கொண்ட நீ அவன் எப்போது எப்படி இருப்போம்? கைகளை தட்டப்பா. ஆமென். அப்படியே ஸ்மார்ட்டா இருக்கணும். அப்படியே சீக்கிரமா வரணும். மேரி அம்மா மாதிரி சீக்கிரம் வரணும். நடந்து சீக்கிரம் வரணும். இது தக்காளி போனா ஒரு மணி போய் நின்றுக்கிறாங்க தக்காளி கடையில. ஆனா சபைக்கு மாத்திரம் உற்சாகமா வராங்க. ஆமென், அல்லேலூயா. உத்தமனா இருந்துச்சுனார். ரொம்ப வயசு பெருசு இல்ல. தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்கள் நீ நாமோ இருக்கிற வரையிலும் உண்மை உள்ளவனாய், உத்தமனாய், தேவனுக்கு பயந்தவனாய், சன்மார்க்கு விலகினவனாய். ஆமென், அல்லேலூயா. எப்போதும் தேவனுக்கு பயந்த பிள்ளைகளா நாம் இருக்கணும். 99 வயசு மாமிசத்துல எல்லாம் போயிட்டு ஒன்னும் கிடையாது. எவ்வளோ சுருக்கம் வந்திருக்கும். 100 வயசுக்கு சுருக்கம் வந்திருக்கும். ஆமென். அவனுக்கு ஒரு குழந்தை கர்த்தர் கொடுத்தார். அடுத்த வருஷத்தை வாசிங்க. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை என்ன அருமையா சொல்றாரு பாரு. உனக்கும் எனக்கும் நடுவாக. அப்ப உனக்கும் எனக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கை கர்த்தர் செய்யறார். கர்த்தர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு உனக்கும் எனக்கும் நடுவாக. ஆமென், அல்லேலூயா. உனக்குன்னா ஆபிரகாம் குறிக்குது, எனக்குன்னா யாரு குறிக்குது? கர்த்தரை குறிக்குது. நமக்குள்ள ஒரு உடன்படிக்கை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் உனக்கு எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாக என்றார்.
பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகக்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசினான். என்ன பேசினாரா? கொடுத்த வாக்கு தத்தத்தை தாழ்மை ஏத்துக்கணும். யாரு? ஆபிரகாம் ஏத்துனான். என்ன ஆண்டவர் 100 வயசு ஆச்சு ஆண்டவர். இப்ப போய் குழந்தை கொடுத்தா அந்த குழந்தை வந்து என்ன தாத்தா மாதிரி பார்க்கமே ஆண்டவர். எல்லாம் தலையில முடிதான் இருக்கு ஆண்டவர். நான் ரோட்டத்தை கூட்டின்னு போனா எல்லாம் என் மகன் சொன்னா எல்லாம் சிரிப்பாங்க. தாத்தா வர சொல்லி கேலி பண்ணுவாங்க ஆண்டவர். எதோ சொல்லுங்க. நான் எனக்கு நடுவாக உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகக்குப்புற விழுந்து வணங்கி தேவன் அவனோடு பேசினார். வாசிங்க. நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு கைகள் கட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அப்ப நம்ம தகப்பன் யாரு? ஆபிரகாமின் தேவன். ஆபிரகாம். ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நான் உன்னோடு பண்ணுகிறேன் என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் இருப்பாய். இனி உன் பேர் அபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு ஏற்படுத்தினால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஆமென். அல்லேலூயா. கொடுத்த உடன்படிக்கை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? கல்யாணம் 75 வயது இருக்கும் போது கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கை. உன்னை கொண்டு பெரிய ஜாதிகளை நான் பெரிதாக்குவேன் அப்படிதான் சொன்னார் கர்த்தர். 99 வயசு இருக்கும் போது கர்த்தர் சொன்னார் நீ உத்தமனா நடந்துக்கோ. இந்த உலகத்துல நீ தேவனுடைய சமூகத்தில் உத்தமனாய் நடப்பதற்கு வயசு முக்கியம் கிடையாது. ஆமென். அது 100 வயசு இருந்தாலும் கூட அவருக்கு பயந்த பிள்ளைகளா நாம் நடக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11வது வசனம். Hebrew chapter 11 verse 11. Hebrew chapter 11 verse 11. எல்லாம் அந்த அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது எல்லா விசுவாசத்தை குறித்து கர்த்தர் பேசி இருக்கிறார். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று கர்ப்பத்தை தரித்து இருக்க போல விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து பிள்ளை பெற்றார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆபிரகாம் விசுவாசம் ஒரு துளி கூட பலவீனமா குறையவில்லை. ஒரு துளி கூட அவிசுவாசத்தில் அவர் போகவில்லை. சாராளை பத்தி ஆண்டவர் பேசுறார் பாருங்க. 90 வயசு இருக்கும். தேவன் கொடுத்த உடன்படிக்கை நிச்சயமா கர்த்தர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பார். ஆமென். அதான் விசுவாசம். என்ன சொல்றார்? விசுவாசத்தினாலே சாராளும். அப்போ விசுவாசம் இருக்கணும் இல்லையாமா? நான் ஜெபிக்கிறோம், பல வருஷமா ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். உங்களுடைய விசுவாசம், உங்க கணவனுடைய விசுவாசம். ஆண்டவரே 25 வருஷத்துக்கு அப்புறம் ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை கொடுத்தீர், எங்களுக்கும் ஒரு குழந்தை கொடுப்பார கொடுக்கணும். கொடுத்த வாக்கு தத்தத்தை வச்சு நமக்கு ஜெபம் பண்ணணும். 90 வயசு இருக்கும் பொழுதும் கூட சாராளே விசுவாசத்திலே சாராள். விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். ஒரு காலம் நீங்க தேவனை விசுவாசிக்காம, தேவன் மேல நம்பிக்கை வைக்காம நீ எந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்காது. காரணம் உங்களோட விசுவாசம் இல்லை. 20-30 ஜெபிக்கும் இடத்துல நான் இருப்பேன். கணவன் மனைவி, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு குழந்தையை கொடு கேட்டுப்பார். நான் மல்லேடியா இருக்கிறது எனக்கு பிரியமில்லை. என் கர்ப்பத்தின் கடை உடை, கர்ப்பத்தை
மாசத்துக்கு ஒரு குழந்தைய கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். ஊர் 1000 சொல்லும் இல்லையா? நான் பிறந்த பிறகு அந்த ஊர்ல இருக்கிறத வந்து அட்மிஷன் பண்ணோம். மாசம் நம்ம ஃபீஸ் கட்டணும். நம்ம ஜெபம் பண்ணணும் விசுவாசத்துல. குழந்தை இல்லாதவங்களாம் தளர்ந்து போக கூடாது. வயிற்றுல நீங்களே கை வச்சு நான் அறிய மாட்டீங்க சொல்லுவாங்க. எந்த பலவீனம் வந்தாலும் நான் கை வச்சு ஜெபிப்பேன். கர்த்தருக்கு சுகத்தை கொடுப்பா. ஆண்டவரே நீரே இணைத்து கணவன் மனைவியா இணைத்து என் கர்ப்பத்தின் கனி தொடுவீரா. அடைக்கப்பட்டிருக்கிற கர்ப்பத்தை உடைத்து போடுகிறார். எனக்கு ஒரு பிள்ளை தருவீரா. கொடுப்பார், கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொன்னு சொல்றாரு, உனக்கு குழந்தை இல்லையா? நீ என்னோட குழந்தை. என்ன சொல்றாரு? ஏசாயால சொல்றாரு. ரொம்ப அருமையா இருக்கு அந்த வசனம். உன் பிள்ளை இல்லையா? நீ என் பிள்ளை. உன் பிள்ளை வர்ற மட்டும் உனக்கு என் பிள்ளை. நீ என் குழந்தை. நீ என் குழந்தை. கவலைப்படாத. விசுவாசத்துல சாராள் 90 வயசு இருக்கும். ஆமென். கொஞ்சம் கூட குறையல. ஏன்னா வாக்கு தத்தம் மாறாத தேவன். கைகளை தட்டி தேவனை நான் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் வேதத்தை பாருங்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஆமென். அல்லேலூயா. நேற்று என்ன கொடுத்தார் அந்த நாட்கள் நிறைவேற்றுவார். வாக்கு மாறாதவர். நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் விசுவாசத்துல இருக்கணும். ஆண்டவர் நம்பிக்கையில இருக்கணும். ஆண்டவருக்கு மிக சமீபம். இந்த உலகத்தை இனி என்னென்ன காரியம் நடக்க போது நமக்கு தெரியாது. ஆனா எல்லாம் அழிவு தான். எல்லாம் மரண போராட்டம் தான். யுத்தம் தான். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நீ விசுவாசத்தில் இருக்கும் பொழுது திராணிக்கு மேலாக ஒரு நாள் நீ சோதிக்கப்பட்டாலும் ஆமென் ஆமென் ஒரு நாளும் கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்த. அல்லேலூயா. அவர் விட மாட்டார். நம்ம வைங்க விசுவாசத்தை வைங்க. இன்றைய வரைக்கும் நம்ம விசுவாசத்தை தான் நம்ம சபையை நான் நடத்துறேன். பெரியவங்க நிறைய பேர் அவ்வளவு பெரிய இடத்துல இருந்து எப்படிங்க வந்த எங்க இருந்தா என்னையா ஏன் பாடி எனக்கு தான் நான் ஆண்டு நாமத்தை அறிவிச்சுட்டு போயினே இருப்பேன். ஆமென். அன்னைக்கு 200 பேர் இருந்தாங்க, இன்னைக்கு 60 பேர். பரவாயில்ல. நான் அடிக்கடி என் சபையில சொல்லுவேன், சபைகள் எடுத்துக்கொள்ளப்படும். ஒருவன் கைவிடப்படுவான், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். என் சபையில 60 100 அப்படியே டேக்கப் ஆயின எங்க பரலோகத்துக்கு. அதுதான் என்னுடைய ரிசல்ட். 20,000 பேர் இருந்தது ஆண்டு வரும்போது ஆமென் வெறும் 1000 பேர் 500 பேர் மாத்திரம் பரலோகத்துக்கு போயிட்டா என்ன சொல்லுவார் ஆண்டவர்? ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து சபைகளை பார்க்கறது இல்ல, ரிசல்ட் பார்க்கிறார். ஆமென். யார் எனக்குள்ள இருக்கிறான், விசுவாசத்துல இருக்கிறான், யார் என் சத்தியத்தின்படி நடக்கிறான். அதனால ஆண்டவர் சொல்றார், அவனவன் கிரியத்தக்கதா. அவன் சபைக்கு கிரியத்தக்கதா கர்த்தர் சொல்லல. அவனவன் கிரியா. ஏஜி சர்ச்சி ஆண்டவரே, நான் பிஜி சர்ச்சி, நான் ஓஜி சர்ச்சி. சில பேருக்கு ஏஜ்னா என்னவோ பரலோகத்துக்கு போய் பேசுற மாதிரி இருக்கு. யோ பரலோகத்துல ஏஜி கிடையாது, பிஜி கிடையாது, ஜிஜி கிடையாது, ஜாதி கிடையாது, எதுவும் கிடையாது. சில பேர் சொல்றதுல எங்க சர்ச் வந்து ஏஜ். என்னன்னா ஏஜ்னா என்ன? அங்க யார் பத்தி பேசுறீங்க? நியூ லைஃப்ல யார் பத்தி பேசுறீங்க? இது ஒரு பெருமை. அவங்க ஏஜ் மெம்பர். இவன் முதல்ல ஏசு கிட்ட மெம்பர் ஆயிருங்க. ஆமென். அல்லேலூயா. யாருக்கு மெம்பர் ஆயிருங்க? ஏசப்பா கிட்ட மெம்பர் ஆயிருங்க. அதுதான் முக்கியம். என்னோட ஏஜ் கேட்டாங்க, பிஜி கேட்டாங்க, சிஜி கேட்டாங்க. நான் உனக்கு கார் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, வீட்டு வாடகை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆமென். எங்க விஷயமே வேற. தனிப்பட்ட முறையில குடும்பமா ஊழியம் செய்யும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இது ஒரு பெருமை. நாங்க வந்து சிலதெல்லாம் தமிழ்நாட்டுல இருந்து வர, சென்னையில இருந்து இப்ப நம்ம ப்ரீச் பண்ணுறது இல்லை, இங்க வராது. ஏன்னா ஏஜ் தான் அங்க போய் இருக்கும். ஏன்னா அங்கதான் தேவன் சிங்காசனத்துல அங்கதான் போட்டு உக்காந்துக்கிற மாதிரி. ஏஜும் வராது, பீஜும் வராது. அவன் கிரியத்தக்கதா. அல்லேலூயா. எங்க சத்தியம் இருக்குது அங்கதான் இருக்கும். கடைசி நாட்களிலே சத்தியத்தை விட்டு விலகி போற கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். கடைசி வரை நம்ம என்ன பேசணும்? நம்ம கையில் என்ன இருக்குது? சத்திய வேதம். ஒருதும் சத்தியத்துக்குரிய. ஏன்னா
எரேமியா சொல்றாரு, எரேமியா, ஆண்டவரே உன் சத்தியத்தை போதிச்சா என்னை நிந்திக்கிறாங்க, சபை விட்டு வெளியே போறாங்க. இதெல்லாம் நம்ம சபையில் நடந்தது. ஆமென், ஆமென். ஸ்கூல்ல டீச்சரு நீ நல்லா வளரணும் தான் அவன் டீச் பண்ணுவாங்க, பெரும்பெடுத்து அடிப்பாங்க. இது அவங்க பைத்தியமா? அதே மாதிரி நம்முடைய சபையில சத்தியத்துக்குள்ள அதிகமா வளரணும், சத்தியத்தை விட்டு விலகி போக கூடாது, சத்தியப்படி நடக்கணும்னு சொல்றேன் இல்லையா? அப்போ நம்ம சபையில இருந்த அநேக ஜனங்க ஒரு கால் குடிகாரனா இருப்பான், வேசித்தனம் பண்றதா இருப்பான். அவன் இதே என்ன பண்ணும்? குத்தப்படும். டக்குன்னு என்ன பண்ணுவான்? இங்க இருந்து ஓடிடுவான். ஒரு வசனம் ரொம்ப நல்லா இருக்குது. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல சபையில யாரெல்லாம் நிலையா நிற்பதில்லை பாருங்க. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல வாசிங்க, வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நம்ம முதல் அதிகாரத்துல 5 என்ன பாருங்க, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். சபையில் என்ன இருக்குதா? ஆகையால் அது வாசிக்கிறா. சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 5வது அதிகாரம். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலே நிலை நிற்பதில்லை. பாவிகள் நீதிமானுடைய சபையிலே நிலையாய் நிற்பதில்லை. ஒரு கால் நம்ம சபை நீதிமான் சபை இருந்தா பாவி மன்றம் உட்காருவானா? நான் முதல்ல வருத்தப்படுவேன், ஐயோ வந்துட்டாங்களே போயிட்டாங்களே, போறோம் போன. இது வந்து யாருடைய சபை? இது யார் கொண்டு வரணும்னு அவர் தான் கொண்டு வருவார், யாரை வெளியாக்கணும் அவர் தான் வெளியாக்குவார். அதுக்கு நான் போய் முட்டிட்டு இருக்க முடியாது. ஆண்டவரே ஆண்டவரே, அவரது சபை. கொஞ்சத்துல உண்மை உள்ள அநேக இடத்துல நான் ஆசீர்வதிப்பேன் சொன்னார். நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கணும், விசுவாசத்துல இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. விசுவாசத்திலே சாராள் வாக்குத்தத்தம் பண்ணினவரை உண்மை உள்ளவர் என்று என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. யாருன்னா ஏத்துக்குவாங்களா? 90 வயசுல வாசிக்கிற வசனத்தை வாசிக்க 11ஆம் வருஷம் எபிரேயர் 11. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் பாருங்க. ஆபிரகாமும் விசுவாசத்துல இருக்கிறான், சாராளும் விசுவாசத்துல இருக்கிறான். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப 2 குடும்பம், கணவன் மனைவி, தனக்குள்ள குழந்தை இல்லைன்னா 2 பேரும் எப்படி இருக்கணும்? பேசுங்க, எப்படி இருக்கணும்? தேவன் மேல விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். ஒரு பக்கம் 99 வயசு 100 வயசு கர்த்தர் எங்களுக்கு நிச்சயமாய் ஒரு குழந்தை கொடுப்பார் என்று ஆபிரகாம் விசுவாசத்தில் இருக்கிறான். அதே போல அவருடைய மனைவி சாராள் கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பார் என்று விசுவாசத்தில் இருந்தபடினால இந்த 2 பேர் விசுவாசத்தில் பிறந்தவன் தான் யாரு? ஈசா. கையில தட்டி தேவனை நான் மகன் எப்படி. அப்போ 2 பேர் எப்படி இருக்கணும்? கணவன் மனைவி எப்படி இருக்கணும்? அடே கணவன் சொல்லாரு, என்ன வயசாச்சு உன்னைங்க நம்மளுக்கு அது இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்ம கணவன் மனைவி என்ன தாரா இல்லையா? சொல்லுங்கம்மா, பேசுங்க. அப்ப அவதான் நம்மளுக்கு குழந்தை கொடுக்கணும். இப்போ லேட்டா கொடுத்தா கூட எதை சொல்றாங்க? லேட்டா கொடுத்தா லேட்டஸ்ட் என்ன சொல்றாங்க? இது என்ன? இது லேட்டஸ்ட்னா எப்படி? பெருசா கொடுப்பாரு. எப்படி? பிறந்தவொடனே 4 kg 6 kg கொடுத்துருவாரா? அப்டேட் என்ன? எப்படி? கர்ப்பத்திலே கம்ப்யூட்டர் கத்திக்குவாரு இல்லையா? அதனால கவலைப்படாது. எவ்வளவு பேர் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? குழந்தை இல்லாதவங்களாம் பார்த்துட்டு இருப்பாங்க. கணவனுக்கு விசுவாசம் இருக்கும், மனைவிக்கு இருக்காது. மனைவிக்கு விசுவாசம் இருக்கும், கணவனுக்கு இருக்காது. ஆனா இங்க ஆண்டவர் குழந்தை கொடுத்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? கணவனும் விசுவாசித்தான், மனைவியும் விசுவாசித்தான். அதுக்காக கர்த்தர் ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. 17ஆவது வசனத்தை வாசிங்க. அதிலே 17 வாசிங்க. விசுவாச தந்தை என்று எதற்காக கர்த்தர் அவனை அழைத்தார்? வாசிங்க. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக்கொடுத்தார். பாருங்க, 100 வயசு இருக்கும்போது குழந்தை கர்த்தர் கொடுத்தார். பாக்குறீங்களா? என்னங்க பாருங்க, 100 வயசு இருக்கும் போது என்ன பண்ணாரு? குழந்தைய கொடுத்தாரு. இப்ப என்னன்றாரு? உன் குழந்தைய பலி கொடுன்றாரு.
25 வருஷம் காத்திருந்தார் ஆபிரகாம். சாரால் 20 வருஷம் காத்திருந்தார். என்னன்றாரு? குழந்தை பிறந்த உடனே என்னன்றாரு? என்ன சொல்றாரு? பலி கொடுன்னு சொல்றாரு. கொடுத்துருப்பான். எப்படி இருக்கும் அவன் மனசு? எப்படி இருக்கும்? நேற்று என் பொண்ணுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, பேதிக்கு. பேதி இல்லையா? ஏன்னா தப்பா கொஞ்சம் சொன்னா போதும், எல்லாம் சிரிச்சிருக்கீங்கப்பா, ஷார்ப்பா இருக்கிறீங்க. பாஸ்டர் என்ன சொல்ல போறானோன்னு முதல்ல பார்த்தா நம்ம டீனி அம்மா தான் அடி சிரிக்கிறாங்க, என்ன மாத்தி சிரிக்கிறாரு. அந்த குழந்தைக்கு ஊசி போட்டாங்களா இல்லை, இது ஆயிருந்துருக்குது. ஏன் சொல்றேன்னா அந்த பாரம். அப்படி இருக்கும்போது குழந்தைய கொடுத்து 25 வருஷம் வெயிட் பண்ணி பலி கொடுன்னு சொன்னா அவன் அவங்க அப்போ கனவு மனைவிக்கு சொல்லியிருக்க மாட்டான், வேதத்தை சொல்லல. மனைவி சொல்லியிருந்தா விட்டுப்பாங்களா? அது என்ன சொல்றாங்க? பேனை குடிச்சிட்டு பேனை பிரிச்சு பிஜா அவள் தான் க்ளோஸ் பண்ணிட்டுப்பாங்க ஆபிரகாம். கொஞ்சம் குழந்தைக்கு எதனா ஆச்சுன்னா தாய் இப்போ இருக்குது குழந்தை, நம்ம வீட்டோட குழந்தை இருக்குது, ஏன்னா டக்குன்னு போயினா சின்ன ஒரு பெண்ணு போடுற போ என்ன சத்தம். அப்படி என்ன சொன்ன? அவ்வளோ பாசமா இருக்கிறேன். 1.5 மாசம் ஆகுது. 25 வருஷம் 25 வருஷம் குழந்தைய கொடுன்னு சொன்னா யார் ஏற்றுக்குவாங்க? அதனால என்ன பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன், மனைவி சொல்லாமலே மட்டுப்பார். ஏன்னா மனைவி சொல்லாம மாட்டாங்க சரிங்களா? கணவன் என்ன பண்ணாரு? தூக்கின்னு போறாரு மேலே. போகும்போதே கேட்குறான் பையன். அப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டு இருப்பான், பேசுறான் இல்லை, பேசுறான்னா அவன் வந்து ஒரு ஏஜ் இருக்கும், தெரியாது சொல்லல, ஒரு வயசு இருக்கும் இல்லையா? ஏன்னா அவன் பேசுற வயசு இல்லையா? பேசுற வயசு அது விடுங்க, அந்த கதை விடுங்க. பேசும் போது அவன் பேசுறான்னா அவன் கொஞ்சம் வளர்ந்த பையன். இப்போ சாமி நினச்சிக்க, இப்போ சாமி மேலே போறாரு, இந்த சாமி இல்லைப்பா, அவர் ஈசாக்கு போறாரு, மலை மேலே போறாரு. அப்பா கேட்குறான், அப்பா பையன் கேட்குறாப்பா, மரம் இருக்குது, தீப்பெட்டி இருக்குது, எல்லாம் இருக்குது, பலியிட யாரு அப்பான்னு கேட்குறான். எத்தனை பலியிடுவ சொல்லு இருமா பேச. அப்போ அவன் என்ன சொல்லுவான்? அப்ப பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்துக்குவார், அப்படிதான் சொல்லிட்டு போறாரு. அவருக்குள்ள ஒரு விசுவாசம். ஏன்னா விசுவாச தந்தை என்று எதற்காக ஆபிரகாம் அழைத்தார் நான் வரேன். 100 வயசு 90 வயசு ஆண்டவர் குழந்தை கொடுத்தாரு. அவன் வளர்ந்து வரான். திடீர்னு ஆண்டவர் அவனை சோதிக்கிறார். ஏன்னா எவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கிறான் என் மேல. அவன் இன்னைக்கு குழந்தை வந்தா என்ன பண்றான்? குழந்தை மேல அதிகமா பாசத்தை போட்டுவான். சரி மேல போறாரு, எல்லாம் அடுக்கிறாரு. இப்போ இவனை படுக்க வைக்கிறாரு. யாரு? ஈசாக்க படுக்க வைக்கிறாரு. கத்திய தூக்குறாரு. என்னத்துக்கு? பலி கொடுக்க, வெட்ட போகிறார். ஆண்டவர் சொல்றார், கத்திய போடு கீழே. அங்க ஒரு ஆடு, அதை வெட்டு. அவன் யாருன்னா வெட்டுவாங்களா? அவர் அந்த கத்தி எடுக்கிறதுக்கு என்ன காரணம், வெட்டுறதுக்கு என்ன காரணம், அவருடைய விசுவாசம் என்ன என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். வாசிங்க 17-18 வருஷத்தை வாசிங்க. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சன்னதி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டு. பாருங்க, படுக்க வச்சுட்டார் ஆண்டவரே. 100 வயசுல எனக்கு குழந்தை கொடுத்த, அது அருமையா குழந்தை கொடுத்த, இவ மூலியமா ஜெனரேஷனை பெருக பண்ணு சொல்லி இருக்கிற ஆண்டவரே. இந்த நேரத்துல போயிட்டு பலி கொடுன்னு சொல்ற ஆண்டவரே. அப்போ வார்த்தை என்ன, வாக்குத்தத்தை என்ன, தப்பா நாங்க சொன்னியா? உன்னை நம்பர் தான் அவன் கேட்டானா? கேட்கல. இப்ப அவனை கொண்டு பெரிய ஜாதிகளை நான் கொண்டு வருவேன், ராஜாக்களை உருவாக்குவேன்னு சொன்னியா ஆண்டவரு. இப்ப அவனை படுக்க வச்சிருக்கிறேன்னு, இப்ப வெட்ட போறேன்னு. அப்ப நீ வாக்கு தத்தத்தை மீறினே தேவனை கேட்கல. அவன் புள்ளிய மேல படுக்க வைக்கிறான். வாசிங்க. ஈசாக்கினிடத்தில் உன் சன்னதி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டு இருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து தேவன் எழுப்ப
வல்லவராய் கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஒரு கால் என் மகன் மரித்து போனாலும் சரி, விசத்தவனை கர்த்தர் உயிரோடு எழுப்புவார். அதுதான் விசுவாசத்தை. ஆமென். அல்லேலூயா. வார்த்தையை தான் ஆதியில அவர் பேசிட்டு இருந்தார். ஒரு கால் என் மகனை அவர் க்ளோஸ் பண்ணாலும் சரி, வெட்டி போடாலும் சரி, மறுபடியும் அவரை உயிர் பெற செய்ய அவர் வல்லவராய் ஈசாப்பிடத்திலே உன் சந்ததியை விளங்கும் என்று அவனோடு சொல்லி இருந்தபோது, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோர் என்று எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி. 6வது வசனம் எபிரேயர் 11:6 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றோ அவர் நம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா அருமையா சொல்றாரு. நம்ம சபை ஒரு நாளைக்கு 3 ஆராதனை நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க. முதல்ல ஜெபம் பண்றீங்க. நமக்கு ஒரு சொந்த இடம் வேணும்னு ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? ஏன்னா அவர் வீடு நம்ம கட்டணுமா, நம்ம வீடு இல்ல. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொந்த இடத்தை போறத காட்டிலும் கர்த்தருக்கு சொந்த ஜனங்களா இருக்கிறத நான் விரும்புறேன். சொந்த பெரிய பெரிய சபையெல்லாம் கட்டிட்டு பெரிய பெரியலாம் மை சிஸ்டம்லாம் வச்சு லைட் எல்லாம் போட்டு வர ஜனங்க கிறிஸ்துக்கு சொந்த ஜனங்களா இல்லாம இருந்தா அந்த சபை என்ன? நீ அதுதான் பாக்குறாங்க. நம்முடைய ஊழியம் நீ சொந்த சபை கொடுக்குறியோ இல்லையா தேவனே, எங்களுக்கு லீஸ் கொடுக்குறியோ இல்லையா தேவனே, எங்களுக்கு கொடுத்த ஜனங்க உனக்கு சொந்த ஜனங்களா இருக்கணும். கைகளை தட்டி தேவனை நான் மகிமைப்படுத்துறேன். அப்பதானே நம்ம அங்க போக முடியும். அப்பதான் எங்க போக முடியும்? நிறைய பேர் பேசுவாங்க. அன்னைக்கு கூட 2 பாஸ்டருக்கு ஆர்குமெண்ட் ஆயிடுச்சு. தண்ணியில சொன்னார் ஒரு பாஸ்டர், நீ பரலோகத்துக்கு போக மாட்ட. அவர் சொல்றார், நீ பரலோகத்துக்கு போக மாட்ட. யார் சண்டை? பாஸ்டர் சண்டை. நம்ம பரலோகத்தை பத்தி பேச வேண்டியது அல்ல. பூலோகத்துல எப்படி நம்ம வாழ போறோமோ அப்பதான் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். பாஸ்டருக்கு சண்டை போடுறாங்கம்மா, நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன். அவன் சொல்ற, நான் உனக்கு முன்னாடி போவேன்ற. போயிட்டாரா தெரியல. பரலோகத்துக்கு போறேன்னு போயிட்டாரா கல்பலிக்கு தெரியல. அவரு பரலோகம் எனக்கு கோவம் வரும். எப்போதும் எனக்கு எங்க போனாலும் சரி, யார் பேசினாலும் சரி, இந்த பரலோகத்தை பத்தி பேசினாவே எனக்கு கோவம் வரும். நான் பரலோகத்தை பத்தி பேசுறதே இல்லை. இங்க எப்படி வாழ்ற, இங்க எப்படி நீ வளர்ற, ஆண்டுக்குள்ள வளர்ற, உன்னை தானே அந்த இடத்துல கர்த்தர் கொண்டு போவார். ஆமென். சிங்காசனத்துல வலது பக்கத்துல இருக்கிற கர்த்தர். ஆமென். நீங்க பரலோகத்தை பத்தி யோசிக்காதீங்க. அது அவருடைய ராஜ்யம். அது அவருடைய ராஜ்யத்துல நீ நாமும் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் நம்மளுக்கு எதை எதிர்பார்க்கிறாரோ அதை இந்த பூலோகத்துல செய்வதில் நம்ம இருக்க வேண்டும். ஆமென். சொந்த இடம், சொந்த வீடு, அதை காட்டிலும் நம்ம கொடுத்த பிள்ளைகள் தேவனுக்கு சொந்த ஜனங்களா இருக்க வேண்டும். புரியுதாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 4:5 உள்ள வசனங்களை வாசிப்பதை கேளுங்க. நீதியின் பணிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். ஏன்னா ஒவ்வொரு மத்திய 9ஆம் அதிகாரம் 27-30 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அநேக பிணியாளிகள் கர்த்தரிடத்துல வந்தாங்க. ஆமென். அவர் ஒவ்வொரு நாளும் அவர் ஊழியம் செய்யும் பொழுது, என்னை விசுவாசிக்கிறாயா, என்னை நம்புகிறாயா? ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. மத்திய 9ஆம் அதிகாரம் 27-30 உள்ள வார்த்தைகளை நாம் தியானிப்போம். அப்பொழுது
பேதுரு அவரை நோக்கி, ஆ, இதோ ஆ. நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. 9:27-30 19:27 Matthew chapter 9 verse 37. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு அவர் எப்படிப்பட்டவரோ மாற்றம் கடலும் அவருக்கு கீழ்ப்படிந்தது ஆ, என்றார்கள். அவர்கள் அக்கறையிலே 9ஆம் அதிகாரம் 27 வாசிங்க. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று. நான் சொல்லிட்டு படிக்கிறேன். எதுதான் கரை? இயேசு அவரிடத்தை விட்டு போகையில் இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? இது செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவர் தான் எதிர்பார்க்கிறார். ஆமென். அவர் செய்வார், அவர் கொடுப்பார், அவர் தேவைகளை சந்திப்பார். ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதான். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் இடத்துல வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதோ இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்கள் கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். வாசிங்க. அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளை. பாருங்க, நீ விசுவாசிக்கிறாயா? அவனுக்கு அதான் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் விசுவாசித்தான், அவனுக்கு அது நீதியா எண்ணப்பட்டது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம இடத்துல விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். ரெண்டு கூட வந்தான், கண்ணு தெரியாத வந்தான். கண்ணு இருக்கிறவனே தாவீதின் குமாரன்னு சொல்லல, குருடன் சொன்னான் தாவீதின் குமாரன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் வந்தாங்க. இப்ப பார்வைக்காக ஆண்டவரை தேடி வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் கேட்ட முதல் கேள்வி, என்ன விசுவாசிக்கிறாயா, என்ன நம்புறியா? வாசிங்க சொல்லி நான் முடிக்கிறேன். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். செய்ய வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். ஆமென். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. விசுவாசம். ஆமென். அல்லேலூயா. அவன் தேவன் மேல நாம் விசுவாசம் வைத்திருக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார் என்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது. இங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு பாருங்க. அப்போ உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க, அங்க இருக்கிற ஏதோ ஒரு பலவீனத்துல விழுந்தா நீங்க என்ன சொல்லணும்? என் கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-5 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு திமிர்வாதக்காரனை குறித்து கர்த்தர் பேசுகிறார். ஆமென். வாசிங்க, இந்த வசனத்தை வாசி நான் முடிக்கிறேன். 2:1 முதல் வசனம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கபர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருந்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடமில்ல போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். இப்போ ஒரு வீட்டுல ஆண்டு இருக்கிறார், வசனத்தை போதிச்சு கொண்டு இருக்கிறார். இப்போ அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்தாங்க, ஜனங்கள் எல்லாம் பார்த்தாங்க. இப்போ அவர் ஒரு வீட்டுல பிரசங்கம் பண்ண இருக்கிறார். அடுத்த வசனம். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்துல வந்தார்கள். யார் எத்தனை பேர் வந்தாங்க? 4 பேர். என்னத்துக்கு வந்தாங்க? அதான் எதுக்கு வந்தாங்க? விசுவாசத்தோட வந்தாங்க. திமிர்காக
விசுவாசத்தை சொல்லல, 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. விசுவாசத்துக்கு. ஆமென். ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? அப்பொழுது 4 பேர் திமிர்வாதனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமயமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். ஆமென். பாருங்க, விசுவாசத்துல வந்தாங்க. தடை வந்தது, வந்துச்சா இல்லையா? திரும்ப வாபஸ் போனாங்களா? இல்ல. கூரையை எடுக்க தூக்குடா, கீழே இருக்கலாம். நம்ம விசுவாசத்துல போகும் பொழுது, நம்பிக்கையில போகும் பொழுது பல விதமான தடைகள் வரும். ஆமென். அதனால நாம் சோர்ந்து போகாம தடைகளை மீறி நாம் விசுவாசத்துல போக வேண்டும். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க அப்பதான் உங்களுக்கு புரியும். ஆமென். அல்லேலூயா. ஒரு திமிர்வாதக்கான 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. 4 பேர் என்ன அர்த்தம்? செத்து போன எத்தனை பேர் தூக்குறாங்க? 4 ஒருத்தனா? ஒருத்தன் தூக்குறானா? 4 பேர் தூக்குறாங்க. அப்ப அவன் என்ன பொசிஷன்ல இருந்துக்கிறான்? அவன் மரண வியாதியில இருந்திருக்கிறான். 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. எப்படியோ ஆண்டவருக்கு கொண்டு போயிடணும். எத்தனையோ அற்புத அடையாளங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார். கண்டிப்பா கொண்டு போகணும். அங்க ஒரு தடை, ஜனக்கூட்டம் அதிகமா இருக்குது, வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. வந்துட்டோம், விசுவாசத்துல வந்துட்டோம், தெய்வ பக்தியில வந்துட்டோம், கர்த்தர் செய்வார் என்ற விசுவாசத்துல வந்துட்டோம். அதனால தூக்குனா, கூரையை தூக்குறான்ட்டாங்க, கீழே இறக்குறாங்க. அது முதல் விசுவாசம். தடைகள் வரும், ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? விசுவாசத்துல தடைகள் மிதிக்க வர, விசுவாசத்துல தடைகள் உடைக்கப்படும். அடுத்த வசனம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. யார் விசுவாசத்தை கண்டு? திமிர்வாதக்காரனா இல்ல 4 பேருக்காரனா? அல்லேலூயா. அல்லேலூயா. திமிர்வாதத்தை தூக்கிட்டு வந்தேன். கோமா ஸ்டேஜ்ல இருந்திருப்பான் நான் நினைக்கிறேன். ஆனா அந்த ஸ்டேஜ்ல இருந்து கர்த்தர் உயிரை கொடுப்பார். அந்த இடத்துல செய்த அற்புதத்தை கர்த்தர் ஏன் எந்த இடத்துல செய்ய மாட்டாரோ? ஆமென். அல்லேலூயா. இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்றார். அதுல 10வது வசனம் வாசிங்க. பூமியிலே பாவங்கள் மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 4 பேர் விசுவாசத்தை கண்டு. ஆமென். அல்லேலூயா. 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 மத்திய 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் இவனை போல ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்றார் கர்த்தர். நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும், என்ன ஆவா? கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவரே. ஆமென். என்கிட்ட பேசினா போதும் ஆண்டவரே. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில 100 வயசு செத்து போன சரீரம் விசுவாசித்தான். 90 வயசு சாராளுக்கு வாக்கு தத்துவம் கொடுத்தவர் உண்மை உள்ளவர், அவர் நிறைவேற்றுவார் விசுவாசித்தார். அவங்க குழந்தை கொடுத்தார். அதனால குடும்பத்துல கணவன் மனைவி இணைந்து ஜெபிக்கும் போது நாம் எதை கேட்கிறோமோ கர்த்தரை கொடுக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. குடும்பங்கள் ஜெபம் ரொம்ப முக்கியம். ஆமென். அல்லேலூயா. பிள்ளைங்களா உட்கார்ந்து ஜெபம் பண்றீங்களாமா? ஜெபம் பண்றீங்களான்னா ஆமென் இல்ல, பண்றேன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். இங்க பண்றீங்களாமா? டெல்லி பண்றியா? குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம். சின்ன வயசுல இருந்து பிள்ளைங்களை ஆண்டவருக்குள்ள வளர்க்கணும், ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா வாலிபர் நாட்களிலே உண்டாக்கின தேவனை எடுங்க. அது என்ன அருமையான ஒரு வசனம் எடுங்க. பிரசங்கில 11ஆம் அதிகாரம் கடைசி வசனம் நான் நினைக்கிறேன். 12 அவராது ஸ்டார்ட் பண்ணுற 12 11 பாருங்க. ஏன்னா இந்த வாலிப பிள்ளைங்கள்லாம் ஏன் ஆண்டவருக்குள்ள இருக்கணும், ஜெபத்தில் இருக்கணும், ஏன் வேதவசத்தை வாசிக்கணும், ஏன் ஆண்டவருக்குள்ள ஐக்கியமா இருக்கணும். ஆமென். ஏன்னா இந்த நாட்களில வாலிபர்கள் தான் முதல்ல அடிக்கிறான். ஆமென்.
அல்லேலூயா. இன்னைக்கு வாலிபர் வச்சுதான் தெருக்கூத்தமா ஆடி இருக்கிறாங்க சபையில. இந்த வாலிபனை குறிச்சு பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வாலிபனே உன் இள வயதிலே சந்தோஷப்படு. உன் 12:1 நீ உன் வாலிப வயதிலே சிருஷ்டித்தரை நினை, உண்டாக்கினவரை நினை. தீங்கு நாட்கள் வரதுக்கு முன்பே என்ன வருதா தீங்கு நாட்கள். ஆண்டவர் சொல்றாரு வாலிபம் வேணா. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, லோத்து காலத்துல என்ன நடந்ததோ மனுஷகுமாரன் வரும் காலத்துல நடக்கும். சிறு பிள்ளைகள்லாம் சீரழிஞ்சாங்க லோத்து காலத்துல. ஆமென். நம்ம பிள்ளைங்கள்லாம் ஆண்டவருக்குள்ள இருந்தா ரத்த கோட்டைக்குள்ள கர்த்தர் மறைத்து வழி நடத்துவார். ஆமென். ஆண்டவர் வேதத்துல வாசிக்கிறோம், 100 வயசு இருக்கும் போதும் கூட வேதத்துல வாசிக்கிறோம். என்ன சொல்றோம்? தன் சரீரம் செத்து போனதும் அவர் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ஆமென். ஒரு துளியும் விசுவாசத்துல பலவீனமாய் விழவில்லை. கர்த்தர் குழந்தை கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. வயது இருக்கிற வரையும் தேவனுடைய சமூகத்துல நாம எப்படி இருக்கணுமா? உத்தமனாய் இருக்கணும். அல்லேலூயா. உத்தமத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட 2வது மாதத்தின் கடைசி ஆராதனையில விசுவாசத்தை குறித்து வார்த்தையின் மூலியமா எங்களை இன்னும் விசுவாசத்தில் நிலையாய் நிற்க வைக்க அதிகாரங்களை வார்த்தைகளை நீர் கொடுத்து எங்களை பலப்படுத்தினீரே கர்த்தாவே. அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒரு துளி விசுவாசத்தை நாங்கள் பலவீனத்துல விழாதபடி பரிசுத்த ஆவியானவர் முழுமையான விசுவாசத்தோடு உம்முடைய வழியில் உம்முடைய பாதையில் எங்களை நடத்த எங்களுக்கு கிருபை தந்தமைக்காக தயவுக்காக கொடான கோடி ஸ்தோத்திரங்கள் இருக்கிறோம். தொடர்ந்து எங்களை பயன்படுத்தும். எல்லா பலவீனங்களை எடுத்து போடும். இன்னும் விசுவாசத்துக்குள் எங்களை நடத்தும். நீர் அப்படியே செய்தமைக்காக நன்றி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. 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 Thank you.